ஓம் வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 10/6/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். சுபகாரியங்கள் செய்வதற்கு இந்த புதன்கிழமை கிடைத்தால் அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. இன்றைய தினம் உலக பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தப்பெருமான் நல்லைக்கந்தனுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு நவோத்தர சகஸ்ர மகா சங்காபிஷேகம். இந்த 1800 சங்குகளினாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பூந்தண்டிகை உற்சவம் காலையிலே இன்றைய தினத்திலே நடைபெறும். அவ்வாறு அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளிலும் நாம் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த புதன்கிழமைகளிலே நாம் ஆசாரசீராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரம் ஆனி உத்தரம் சிவனுக்குரிய நாள். இந்த ஆனி உத்தரம் நடராஜ பெருமானுக்குரிய நடேஸ்வர விஷயத்துக்குரிய நாள். அந்த ஆனி உத்தரத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் ஆரம்பமாகியிருக்கின்றன. இன்னும் சில இடங்களிலே மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுவாக இந்த உற்சவங்கள் 10 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், 25 நாட்கள் உற்சவங்கள் என்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற பொழுதிலும் அவ்வாறு அந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். யாழ்குடா நாட்டிலே புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம், பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம் என்கின்றதாகிய பருத்தித்துறை சிவன் கோவில், அந்த புலோலி பசுபதீஸ்வர தேவஸ்தானத்தில் இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டு 15 நாட்களுக்கு அங்கு அந்த உற்சவம் சிறப்பாக காலை மாலையிலே அபிஷேக ஆராதனைகள், ஸ்தம்ப பூஜைகள், வசந்த பூஜைகள், சுவாமி வீதி உலாக்கள் என்று சிறப்பான முறையிலே நடைபெற்று வரும். அதேபோல் சங்கானை ஓடைக்கரை சிவன் தேவஸ்தானத்திலும் இன்னும் பல சிவன் ஆலயங்களிலும், அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம்
வீரமுனை சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தாயாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலும் இந்த ஆணி உத்திரத்தை முன்றதாகிய உற்சவங்கள் நடைபெறுவன. அவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வது, ஆலயத்திலே சரீர தொண்டுகள் செய்வது, இவையெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியமாக, இறையருள் பூர்ணமாக நிறைகின்றவர்களுக்கு தான் இந்த தொண்டுகள் செய்கின்ற பாக்கியங்கள் கிடைக்கும். அவ்வாறு நாம் தொண்டுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.